பெண்கள் சபரிமலைக்கு வரலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. கேரளாவில் மாடம்பாக்கத்தில் சகாஞ்சனா என்கிற பெண்மணி கையில் மலரை எடுத்து நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க. நான் பட்டினப்பாக்கத்தில் தான் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கேன். அந்த வழியா தான் போவான் எடப்பாடி. இன்னைக்கு தரையில் உட்கார்ந்துருக்கான், நாளைக்கு சிறையில் உட்காருவான்னு நம்புறேன். வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் நேற்றுக்கு கொடநாடு வழக்க கையில் எடுத்திருக்கோம். ஏன்னா சயான் அப்படின்னு ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் ரகசிய வாக்குமூலம் தந்துட்டான். ஜெயலலிதாவினுடைய டிரைவர் திவாகர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டான். அவர் வெள்ளை அறிக்கை விட்ட அன்னைக்கு இவனெல்லாம் சத்தம் இல்லாம ஒண்ணுக்கு இருக்க ஆரம்பிச்சிட்டான். கையாலாகாத காசுக்கு குறைக்கிற சில கூலி பயல்கள் இந்த நாட்டின் நிர்வாகத்திற்கு தலைமை தாங்க வந்த பொழுது நீட்டு தேர்வு நடத்தப்பட்டது. ஒவ்வொரு தலைவரை பற்றியும் கேட்டார். ஒரு வார்த்தையில சொல்லணும், நறுக்குன்னு சொன்னேன். அன்றைக்கு இருந்த பிஜேபி கட்சியின் மாநில தலைவரை பற்றி கேட்டாங்க. நான் சொன்னேன், அடுத்த நாள் என் வீடு தாக்கப்பட்டது. என் மீது ஒரே நாளில் 12 வழக்குகள். என்ன வழக்குன்னா உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ். இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அன்னை தமிழ்நாட்டில் முதலமைச்சர், இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசக்கூடிய முதலமைச்சராக, இன்றைக்கு பத்திரிகையில் ஹீஸ் எ ராக் ஸ்டார் என்ற ஆங்கில பத்திரிகைகள் அவருக்கு முத்தாரம் சுட்டி மகிழ்கின்ற அளவுக்கு இந்தியா பின்பற்ற வேண்டிய ஒரு முதலமைச்சராக கழக தலைவர் ஸ்டாலின் விஸ்வரூபம் எடுத்திருக்கிற காலத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நல்ல திட்டமிட்டு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த வாய்ப்பை எனக்கு தந்து வெற்றிகரமாக இயக்கிக் கொண்டிருக்கிற வர்த்தகரணியினுடைய துணை செயலாளர் என் நண்பன் பி.டி. பாண்டிச்செல்வம் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வராக இவருக்கு வாய்ப்பே இல்லை என்றார்கள். அதுதான் ரொம்ப சங்கடமான செய்தி. தேர்தலில் திமுக வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாது, வெற்றி பெற்றாலும் ஸ்டாலின் முதலமைச்சராக முடியாது, அவருக்கு கட்டம் சரியில்லை என்று பல பேர் திண்ணையில் இருந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஹீஸ் எ ராக் ஸ்டார் என்று உலகம் போற்றக்கூடிய இடத்தில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பேசப்படுகிறார் என்றால் இன்றைக்கு அந்த முதல்வர் தான் இன்றைக்கு பேசப்படுகிறார். ஆகவே சத்தம் இல்லாமல் சில சாரை பாம்புகள் கடித்தாலும் சரித்திரம் தொடர்கிறது என்பதை சொல்லுகின்ற வகையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அண்ணன் ஸ்டாலின் பொறுப்பேற்று 100 நாளை கடந்திருக்கிறார். ஒரு நூற்றாண்டு சாதனையை 100 நாளில் நிகழ்த்தி இருக்கிறார். எந்த சாதனையை தொடுவது, எந்த சாதனையை விடுவது என்று ஒரு நல்ல சொற்பொழிவாளன் என்று உங்களால் நம்பப்படுகிற எனக்கே ஒரு மயக்கம் வரத்தான் செய்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது என்கிற வகையில் என்னுடைய ஆட்சி டிராவிடியன் மாடல், இது திராவிட மாடலாக இருக்கும் என்று அவர் எடுத்த எடுப்பிலே அண்ணன் ஸ்டாலின் சொன்னது மட்டுமல்ல, அன்றைக்கே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் we belong to Dravidian stock, நாங்கள் திராவிட பாரம்பரிய களஞ்சியத்தில் இருந்து வந்திருக்கிறோம் என்பதை பதிவு செய்து இந்த ஆட்சி யாருடைய ஆட்சி என்பதையும் அவர் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சொல்லிவிட்டார். ஒரு 100 நாளில் மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி நமக்கு பெரும் அளவில் கிடைக்கவில்லை என்பதை விட கிடைக்கும் என்கிற உத்தரவாதமும் இல்லாத சூழலில் இந்த ஆட்சி லக்கானை கையில் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தை அவர் திறம்பட நடத்துவதில் அவர் முன்னுரிமை கொடுத்தார் என்பதற்கு முதல் அடையாளம் தமிழ் இலக்கிய நெடுஞ்சாலையில் மிகப்பெரிய மாளிகைகளை எழுப்பிய ஒரு மகத்தான அறிஞர் இறையன்பு IAS தமிழ்நாட்டின் சீஃப் செக்ரட்டரி என்று அறிவித்தார்.
அவருடைய முதன்மை செயலாளர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய IAS நிர்வாகிகளில் மிகச்சிறந்த நிர்வாகி என்று பெயர் பெற்ற உதயச்சந்திரன் அவர்களை அந்த இடத்திற்கு கொண்டு வந்தார். சென்னை கார்ப்பரேஷன் இது ஊழலால் புதைந்து கொண்டிருந்த சூழலில் கொரோனா பெருந்தொற்று என்கிற பேரபாயம் நம்மை நெருக்கிக் கொண்டிருந்த பொழுது புயலா, வெள்ளமா, பேரிடரா, அதை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அதிகாரி இருக்கிறார் என்றால் அவர் கபன் சிங் பேடி என்று தெரிந்து கொண்டு அவரை இந்த சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையாளராக இன்றைக்கு அறிவித்து தலைநகர் சென்னை இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. கபன் சிங் பேடிக்கு இது பதவி உயர்வில்லை, அவர் ஒரு சீனியர் ஆபீசர். ஆனால் வந்திருக்கிற நோய்க்கு மருந்து தர வேண்டுமானால் அதற்கு தகுதியானவர் கபன் சிங் பேடி என்று கருதி இன்றைக்கு அவரை அந்த இடத்தில் உட்கார வைத்திருக்கிறார். ஜெயலலிதா முதலமைச்சராக அந்த நாளில், இன்னும் சொல்ல போனால் ஆழிப்பேரலை என்கிற சுனாமி வீசிய நாளில் நாகை மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்தவர் ராதாகிருஷ்ணன் ஒரு யுத்த காலத்திற்கு ஏற்ற அதிகாரி என்று பெயர் பெற்ற ராதாகிருஷ்ணன் கடந்த ஆட்சியிலும் அவர் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்ததற்கு பிறகு கடந்த ஆட்சியில் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தவர் இந்த ஆட்சியில் எத்தனையோ IAS அதிகாரிகள் ஆட்சி பொறுப்புகளில் இருந்து பந்தாடப்பட்ட பொழுதும் அந்த ராதாகிருஷ்ணன் தான் இதை சரியாக நிர்வகிக்க என்று புரிந்து கொண்டு அவரை தட்டி கொடுத்து நீங்களே இந்த வேலையை பாருங்கள் என்று இந்த பொறுப்பை ஒப்படைத்த அண்ணன் ஸ்டாலின் அவர்களினுடைய பெருந்தன்மைக்கு முன்னால் வானம் கூட சிரித்து விடுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு நச்சாலை தூத்துக்குடி மக்களுக்கு அச்சத்தையும் பீதியையும் முப்போதும் எப்போதும் தந்து கொண்டிருக்கிற ஒரு நச்சாலை, குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, உண்ணுகிற உணவெல்லாம் நஞ்சாகி போகக்கூடிய அளவுக்கு உப்பு காற்று வீசக்கூடிய தூத்துக்குடியின் சுற்றுச்சூழலை குட்டி சுவராக்கிய அந்த ஸ்டெர்லைட் என்கிற நச்சாலையில் ஆக்சிஜன் தயாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்தி வந்த மாத்திரத்தில் மக்கள் அதன் மீது மிகுந்த கோபமாக இருந்த சூழலில் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து ஆக்சிஜன் உற்பத்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குமானால் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது ஏன் என்ற ஒரு கேள்வி தனக்குத்தானே கேட்டு அந்த முடிவை தானே அறிவிக்காமல் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு ஒருமுகமாக எல்லா கட்சிகளும் ஏற்கிற முடிவை அண்ணன் ஸ்டாலின் பெற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் ஸ்டெர்லைட் ஆலை ஆக்சிஜன் உற்பத்திக்காக திறக்கப்பட்டது. அதற்கு பிறகு சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுகிறார். கடந்த ஆட்சி காலத்தில் இந்த கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்வதற்காவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்றால் கூட்ட மாட்டேன், கூட்ட வேண்டிய தேவையில்லை, ஸ்டாலின் என்ன டாக்டரா என்றெல்லாம் கேட்டு விமர்சனம் செய்தார்கள். அதை முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை என்பதை விட அந்த காழ்ப்புணர்ச்சிக்கே போகாமல் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதிலும் அந்த கட்சியில் இருக்கின்ற குட்கா புகழ் விஜயபாஸ்கருக்கு அதில் கலந்து கொள்கிற வாய்ப்பு கொடுத்து ஒரு கருத்தை பெருந்தன்மையோடு உள்வாங்கிக் கொண்டு இந்த நிர்வாகம் சீராக இயங்க வேண்டும், இது ஒரு கான்ஸ்பிரன்சி, வெளிப்படையான அரசு என்பதை பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற வகையில் இன்றைக்கு ஒரு நல்லாட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு அமைச்சர்களும் போட்டி போட்டுக்கொண்டு நான் முந்தி நீ முந்தி என்று முதலமைச்சரிடத்தில் பாராட்டு பெற வேண்டும், முதலமைச்சருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். வில்லிலிருந்து விடுபடுகின்ற கணை அதனுடைய இலக்கை சென்று எட்டுவதை போல எட்ட வேண்டும் என்று குறிப்பறிந்து எல்லா அமைச்சர்களும் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய சாதனை எதுவென்று கேட்டால் இளைய அருணா அவர்கள் சுட்டி காட்டியதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பேசு பொருளாகி இருக்கிறது.
தமிழ்நாட்டின் அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் சேகர் பாபு. அவர் இன்னும் பட்டம் பெற்றவர் அல்ல, பல்கலைக்கழகம் சென்றவர் அல்ல, பாண்டித்தியம் மிக்கவரா என்றால் அதுவும் அல்ல. அவர் மக்களோடு மக்களாக இருந்தவர், இயங்கியவர். இவர் தூங்குகிறாரா என்று ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு இடையராதும் தடையராதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறார். அவருக்கு உடல் எப்படி ஒத்துழைக்கிறது, இவர் எப்படி பயணிக்கிறார், அவரை சந்திக்கவே முடியவில்லை. ஒரு நாள் காலை என்னுடைய நண்பனுக்கு பிறந்த நாள். அவன் சொன்னான், அமைச்சர் சேகர் பாபுவிடத்தில் எனக்கு அறிமுகம் செய்து அவரிடத்தில் வாழ்த்து பெற வேண்டும் என்று. நான் பொதுவாக எனக்கு இன்னொரு சில குணங்கள் இருக்கு, யாரையும் போய் வலிய போய் பார்ப்பதில்லை. நான் எந்த அமைச்சரையும் இன்னும் பார்க்கல, உனக்கு வேணும்னா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னால் ஒரு வதந்தி உலவுகிறது, சேகர் பாபு நாஞ்சில் சம்பத்து சொன்னாதான் சேகர் பாபு கேட்பாரு அப்படின்னு ஒரு வதந்தி உலவிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, அவரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு காலையில் 6 மணிக்கு போனேன் ஒட்டேரி அவருடைய வீட்டுக்கு. இந்த வீட்டில் ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், நாஞ்சில் சம்பத்து வந்திருக்கேன் அப்படின்னு அமைச்சர்கிட்ட சொல்லுங்க. சொல்லிடுறேன். அமைச்சர் இருக்காருல்ல? இருக்கார், நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் மேலே போனார். மேலே போயிட்டு வந்து கீழே வந்து சொன்னார், அவர் இல்லை அப்படின்னார். நான் உடனே ஃபோன் போட்டேன். நம்ம ஒரு ஆளுக்கு தொலைபேசியில் பேசுவதற்கே 1000 முறை யோசிக்கிறேன்னா, ஐயா வீட்டில் வந்துட்டோமே அப்படின்னு ஃபோன் போட்டேன். அமைச்சர் ஃபோனை எடுத்துட்டு சொன்னார், ஒன்றும் இல்லைன்னா நான் உங்கள் ஊருக்கு நாகர்கோவிலுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்துருக்கேன். இல்லை, உங்கள் வீட்டில் இப்படி தகவல் சொன்னாங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க, அதையெல்லாம் கண்டுக்க முடியாது. நான் ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்துருக்கேன், நாளை மறுநாள் தான் வருவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ என்னாச்சுன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த பேசு பொருளாகி இருக்கிறது. ரத்தம் சிந்தி சாதிக்க வேண்டிய புரட்சியை சத்தம் இல்லாமல் இன்றைக்கு தலைவர் அவர்கள் இன்றைக்கு சாதித்திருக்கிறார். ஏன்னா, ஒரு தாழ்த்தப்பட்டவர் அர்ச்சகர் ஆகலாமா ஆகக்கூடாதுன்றதான் காலங்காலமா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவன் பல்வேறு காரணங்களை சொல்றான். இந்த டிபேட்ல எல்லாம், இந்த விவாதத்துல எவனாவது என்கிட்ட வந்து மாட்டுவானான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பயில மாட்ட மாட்டேங்கிறான். ஏன்னா, சிவபெருமான் என்கிற இறைவனுக்கு ஒருவர் அர்ச்சனை செய்கிறார். அவருக்கு பேரு சிவகோசரியார். அவர் வந்து பார்ப்பன குலத்தில் பிறந்தவர், ஆகமங்களை கற்று உணர்ந்தவர், ரொம்ப ஆச்சார சீலர். அவர் சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறார். எந்த சிவபெருமானுக்கு? காலத்தியப்பனுக்கு. காலத்தி எங்க இருக்கு? இன்னைக்கு நம்ம கையில் இல்லை. நாம் இழந்ததுல காளகஸ்தி என்று சொல்லக்கூடிய காலத்தி ஒண்ணு புத்தப்பி நாட்டுல, மலை நாட்டுல இருக்கிறது காளகஸ்தி. அங்கே அந்த கண்ணுதர் கடவுள் காலத்தி ஈசன் மீது ஒரு வேடன், ஷெட்யூல்டு ட்ரைப், அவனுக்கு பேரு திண்ணப்பன். ரொம்ப திட்டமா குண்டா இருந்ததுனால பெற்றோர்கள் அவனுக்கு திண்ணப்பன் என்று பெயர் வைத்தார்கள். இந்த திண்ணப்பன் ஒரு நாள் கண்ணுதர் பெருங்கடவுள் காலத்தி ஈசனை கண்டான். அவர் மீது ஒரு காதல் வந்தது. அதற்கு பிறகு ஆட்சி, அதிகாரம், குடும்பம், சுகம் எதுவும் அவனுக்கு பற்றில்லை. எப்பொழுதும் காலத்தி ஈசன் மீது கொண்ட காதலால் அவனை தவிர வாழ்க்கையில் வேறு பற்றில்லாமல் இருந்தான். சிவகோசரியார் அவனுக்கு தினசரி பூஜை செய்கிறார். அருகம்புல்லை போட்டு பூஜை செய்கிறார், மலர்களை போட்டு பூஜை செய்கிறார். ஒரு நாள் காலத்தி ஈசனை பார்ப்பதற்கு திண்ணப்பன் என்கிற வேடன் வருகிறான். சிவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று அவன் வேட்டையாடி கொண்டு வந்த மான் இறைச்சியை தீயில் போட்டு சுட்டு இறைவனுக்கு படைக்கிறான். அதுவும் அந்த இறைச்சி வெந்திருக்கிறதா என்று பார்ப்பதற்கு தன்னுடைய வாயில் போட்டு மென்று இறைவனுக்கு படைக்கிறான். அடுத்த நாள் அர்ச்சகர் வருகிறார். ஆகமம் கற்ற அர்ச்சகர், ஆசார சீலம் நிறைந்த அர்ச்சகர் சிவகோசரியார் வருகிறார். இறைவனுக்கு முன்னாலே இறைச்சி துண்டுகள் எல்லாம் கிடப்பது கண்டு அதிர்ச்சி அடைகிறார். அவர் இறைவனிடத்தில் பேசுகிறார், இது என்ன அநியாயம், இதை நான் எப்படி சுத்தப்படுத்துவது, இந்த அழுக்கை எப்படி அகற்றுவது, உனக்கு கண் இல்லையா என்று அவர் இறைவனை பார்த்து கடிந்து கொள்கிறார். நீ என் மீது கோபப்படாதே, கொஞ்சம் பொறுத்திரு,
மறைந்திருந்து பார் என்று சொல்லுகிறார். அடுத்த நாளும் திண்ணப்பன் வருகிறான், வேட்டையாடி கொண்டு வருகிறான். வேட்டையாடி கொண்டு வந்து இறைச்சியை படைக்கிறான். இறைச்சியை படைப்பதை சிவகோஸ்ரியார் பார்க்கிறார். இறைவனுடைய ஒரு கண்ணில் இருந்து இரத்தம் வருகிறது. இரத்தம் வந்த உடனே தடி கொண்டு பலர் தலையில் அடித்ததை போல், இடி வந்து இதயத்தில் விழுந்ததை போல துடிக்கிறார். யாரு? திண்ணப்பன், வேடன். அவர் துடிக்கல, சிவகோஸ்ரியார். அவர் எல்லாம் பேஷா நடக்கும்னு அப்பவும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா இவர் துடிக்கிறார். அந்த இரத்தம் வடிவதை நிறுத்துவதற்கு என்ன செய்வது என்று சொல்லி காடெல்லாம் சுற்றி எல்லா பச்சிலைகளையும் பறித்து கொண்டு வந்து சாறு பிழிந்து இறைவனுடைய கண்ணில் விடுகிறார். இரத்தம் வருவது நிற்கவில்லை. இனி என்ன செய்வது? ஊனுக்கு ஊன் தான் மருந்து என்று தன்னுடைய கண்ணை இடந்து சிவபெருமான் கண்ணில் அப்பினான். இரத்தம் வடிவது நின்றது. அடுத்த நாள் மீண்டும் வந்து பார்த்தால் அடுத்த கண்ணிலும் இரத்தம் வருகிறது. இவரிடத்தில் இருப்பதோ ஒரு கண் தான். இனி என்ன செய்வது? எனக்கு கண்ணல்ல முக்கியம், எனக்கு சிவபெருமான் முக்கியம் என்று சொல்லி அடுத்த கண்ணை இடப்பதற்கு அவர் கை வைத்து அந்த கண்ணை எடுத்துட்டா எந்த இடத்துல கண்ணை வைக்கணும்னு சொல்லி அந்த சிம்பல் அடையாளம் தெரியாம போயிடும்னு சொல்லி தன்னுடைய கால் செருப்பை எடுத்து சிவபெருமானுக்கு பக்கத்தில் வச்சுட்டு அடுத்த கண்ணை இடந்து அப்ப வருகிற பொழுது சிவபெருமானே சொன்னான் திண்ணப்பனை பார்த்து, திண்ணப்ப கண்ணப்ப. அதனாலதான் திண்ணப்பனாருக்கு கண்ணப்பனார்னு ஒரு பெயர் வந்துச்சு. கண்ணப்பன் என்பதோர் அன்பின்மை கண்டவன், என்னப்பன் என்பதோர் என்று சொல்லி மாணிக்கவாசகர் பாடுகிறார். அந்த திண்ணப்பர்களுக்கு, இறைவன் மீது தீராத காதல் கொண்டவர்களுக்கு கோவில்களில் அர்ச்சனை செய்வதற்கே ஆகம விதி இடம் தரவில்லை, சட்டம் இடம் தரவில்லை என்று இந்த நாட்டில் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சொன்ன பொழுது இப்போதுதான் திண்ணப்பர் பரம்பரை திருக்கோவில் அர்ச்சகர் என்ற அதிகாரம் பெற்று உள்ளே போகிறார். யார் போறா? பெண் போகிறாள். கரூர் மாவட்டத்தை சார்ந்த சகாஞ்சனா பெரிய சாதனைங்க. இது எனக்கு வருத்தம்லாம் இந்த மேடை போட்டு பொதுவெளியில பேசுவதற்கு வாய்ப்பில்லையேன்னு தான் நான் வருந்துறேன். சகாஞ்சனா ஒரு பெண்மணி. பெண்கள் அர்ச்சகராகலாமா, பெண்கள் சபரிமலைக்கு வரலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியவில்லை கேரளாவில். இன்னைக்கு தேனம்பாக்கத்தில், மாடம்பாக்கத்தில் தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த சகாஞ்சனா என்கிற பெண்மணி கையில் மலரை எடுத்து நமச்சிவாய வாழ்க, நாகந்தாள் வாழ்க அப்படின்னு அர்ச்சனை செய்கிற அதிசயம் நடக்குது. தாங்கிக்கிடுவாங்களா? அதான் சுப்பிரமணிய சாமி வரான் கேள்விப்பட்டு. எப்போது பிணம் விழும் என்று கழுகுகள் காத்திருக்கும். இன்றைக்கும் கழுகுகள் காத்திருக்கின்றன. ஆனால் எல்லாவற்றையும் அரசியல் அமைப்பு சட்டப்படி, அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு எந்த உரிமைகளை தந்திருக்கிறதோ அந்த உரிமைகளை நிலைநாட்டுகிற வகையில் ஒரு சட்டப்படியான ஆட்சியை தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மானுட பற்று. நான் பட்டினப்பாக்கத்தில் தான் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கேன். அந்த வழியா தான் போவான் எடப்பாடி. இன்னைக்கு தரையில் உட்கார்ந்துருக்கான், நாளைக்கு சிறையில் உட்காருவான்னு நம்புறேன். அவன் இடைச்சர்கள், பாலிடிக்ஸ்ல இடைச்சர்கள் வந்துடும். அது எந்த கட்சியிலேன்னு கிடையாது, இடைச்சர்கள் வந்துடும். அவர் இடைச்சர்கள். அவன் முதலமைச்சராகி என்ன செய்துட்டான்? ஒரு மெழுகுவர்த்தி ஏந்தி கடற்கரைக்கு மே 17 இயக்கத்தினுடைய தலைவர் திருமுருகன் காந்தி வர்றார். அவரை கைது செய்கிறார்கள். கைது செய்தது மட்டுமல்ல, குண்டர் சட்டம் ஏவப்படுகிறது. கட்சி அரசியல்
இந்த நான் விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் பெரியார் அண்ணா கொள்கையை பேசி வளர்ந்த நான் ஒரு பாசிச சக்திகளை வீழ்த்துவதற்கு முகம் தருகின்ற திமுகவுக்கு பேசுகிறேன் என்று நான் மேடை ஏறியதற்கு பிறகு என் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூ. ஒவ்வொரு தலைவரை பற்றியும் கேட்டார்கள், எல்லா தலைவரையும் கேட்டாங்க. அன்புமணியை பற்றி கூட என்ன கேட்டாங்க. ஒரு வார்த்தையில சொல்லணும், நறுக்குன்னு சொன்னேன். அன்றைக்கு இருந்த பிஜேபி கட்சியின் மாநில தலைவரை பற்றி கேட்டாங்க. நான் சொன்னேன், அடுத்த நாள் என் வீடு தாக்கப்பட்டது. நான் உணவகம், சங்கீதா உணவகத்திற்கு சென்ற பொழுது அந்த இடத்தில் என்னை கொன்று முடிப்பதற்கு ஆயுதங்களோடு வந்தார்கள். எப்படியோ ஒரு நண்பன் என்னை காப்பாற்றி அவன் வீட்டில் கொண்டு வைத்திருந்தான். என் மீது ஒரே நாளில் 12 வழக்குகள். என்ன வழக்குன்னா உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ். இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தது. அது யார? தமிழிசைய. அது யாரு? நாஞ்சில் சம்பத். இதை போடுறாங்க. அதாவது கருத்து சுதந்திரத்தினுடைய எல்லா இடங்களிலும் அதை கல்லறைக்கு அனுப்புகிற ஆட்சியாக இருந்த ஆட்சி இன்னைக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கை போடப்பட்ட வழக்குகளை எல்லாம் ஸ்டாலின் திரும்ப பெற்றுட்டார். சாத்தான்குளம் பிரச்சனையில போராடியவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு திரும்ப பெற்றுவிட்டது. பச்சை தமிழகத்தினுடைய தலைவர் என் பாசத்திற்குரிய நண்பன் உதயகுமார் அணு உலைகளுக்கு எதிராக அவர் நடத்திய போராட்டத்தின் மீது போடப்பட்ட ஆயிரக்கணக்கான வழக்குகள் திரும்ப பெறப்பட்டது. இன்றைக்குத்தான் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் தங்க நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் முத்துவேலர் மகன் மூகா என்கிற கலைஞரின் பிள்ளை இன்றைக்கு ஜனநாயகத்தை தங்க நாற்காலியில் உட்கார வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் பதில் சொல்றார். எந்த அச்சத்துக்கும் அவர் ஆட்படவில்லை. தமிழ்நாட்டில் இன்றைக்கு அவர் செய்திருக்கிற சீர்திருத்தம், ரிப்பன் மாளிகையில் இருந்த தமிழ் வாழ்கைங்கிறத எடுத்துட்டான். தமிழ்நாடு முழுவதும் நகராட்சி அலுவலகங்களில், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் தமிழ் வாழ்கை இருந்த போர்டை எடுத்துட்டான். இன்னைக்கு எல்லா இடங்களிலும் தமிழ் வாழ்கை என்று பளிச்சுன்னு இருக்கு. இன்னைக்கு அது மட்டுமல்ல, தமிழ் வாழ்க என்று இருப்பது மட்டுமல்ல, தமிழில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை என்பதை விட தமிழில் எழுதுகிறவன் தமிழ்நாட்டில் உயிர் வாழ முடியாது. கழுத்தில் கிடந்த சங்கிலி, கையில கிடந்த மோதிரத்தை விற்று ஒரு காலகட்டத்தில் இதழ் நடத்தினவதான், நடத்த முடியல. எனக்கு எழுதியும் பேசியும் வாழ முடியாத சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. புதுமை பித்தேன்னு சொல்லி ஒரு சிறுகதை மன்னர், அவனை மாதிரி எழுத முடியாது. அவன் ட்ரிவாண்ட்ரம் சானிட்டோரியத்தில் போய் உட்கார்ந்துட்டு சொன்னா, தமிழ்நாட்டில் ஒரு இலக்கிய ஆசிரியனாக வாழ முடியாது, அந்த மண் நம்மை தின்றுவிடும் என்று கண்ணீரோடு எழுதலாம். இன்னைக்கு என்னாச்சுன்னு சொன்னா, கீரா ஒரு கரிசல் காட்டு கதைகளுக்கு இலக்கிய தகுதியை மட்டுமல்ல உலக அங்கீகாரத்தை வாங்கி தந்த பெருமகன் கீரா. 99 வயதில் அவர் காலமாகிறார். அந்த செய்தி கேட்ட மாத்திரத்தில் கீராவினுடைய புகழ் உடம்பு அரசு மரியாதையோடு உடலடக்கம் செய்யப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிக்கிறார். அந்த இடைசெவல் என்கிற கிராமத்தில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர்கள் 2 எழுத்தாளர்கள். கீராவுக்கு முன்னாலே ஒரு ஆள் வாங்கிட்டார், கூப்பார் ராஜகோபாலன் வாங்கிட்டார். அந்த இடைசெவல் கிராமத்தில் கீரா பயின்ற பள்ளியை, நடுநிலை பள்ளி, மிடில் ஸ்கூல் புனரமைக்கப்படும், புதுப்பிக்கப்படும் என்று உத்தரவு பிறப்பித்தார். ஐயங்கார் வராமல், அம்மி மிதிக்காமல், அருந்ததி பார்க்காமல் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் திருமணங்களை நடத்தியது என்றால், ஒரு தமிழ் முனிவர், அவருக்கு பேர் இளங்குமரன், அவர் குரல் வழி திருமணங்களை தமிழ்நாடு முழுக்க நடத்தினார். ஆச்சரியப்படுவீர்கள், அவர் எழுதிய புத்தகங்கள் 500க்கு மேல்.
அவர் திருச்சி காவிரிக்கரை ஓரத்தில் அல்லூரில் ஒரு தவச்சாலை வைத்து இயங்கிக் கொண்டிருந்தார். அந்த பெருமகன் இறந்தார் என்ற செய்தி வந்த பொழுதும் அவருக்கும் அரசு மரியாதையோடு உடலடக்கம் என்று அறிவித்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்தியது மட்டுமல்ல, எழுத்தாளர்களுக்கு அவர்கள் விரும்புகிற இடத்தில் வீடு, பாராட்டு பத்திரம், 5 லட்சம் ரூபாய் ரொக்க காசு என்று எழுத்தாளர்களுக்கு அறிவித்திருக்கிறார். இப்போ பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள். எல்லா பேருந்திலையும் முதல் கையெழுத்தே அதுதான். பெண்கள் பேருந்தில் இலவச பயணம். இதுல ஆண்களுக்கு கொஞ்சம் சங்கடம் இருக்கத்தான் செய்து. ஒரு பேருந்தில் அடி கூட விழுந்துருச்சு. கணவனும் மனைவியுமாக ஏறுறாங்க. நடத்துனர் அவங்களுக்கு டிக்கெட் வேண்டாம், உங்களுக்கு மட்டும் எடுங்கன்னு கேட்கிற. அவளுக்கு எடுக்கணும்னா எடுக்காண்டானா எனக்கு எடுக்க முடியாது அப்படின்னு அவர் தகராறு பண்றார். அது முடியாதுன்னு சொல்றார். தகராறு வந்துருது. அப்படின்னா அவளுக்கும் எடுங்கிறார். யாரு அந்த ஆளு? கண்டக்டர் சொல்றாரு, முதலமைச்சர் உத்தரவு போடுறாரு பெண்களுக்கு கட்டணம் இல்லைன்னு. அப்ப முதலமைச்சர் சொல்லையா, எங்களுக்கு இல்லைன்னு சொல்லையா அப்படின்னு அவர் கத்துறாரு. ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. இன்னைக்கு இதுல எத்தனை பேருன்னா கிட்டத்தட்ட 78 லட்சம் பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியை இனிமேல் யாராவது ஏதாவது அசைத்து பார்க்க முடியுமா? இந்த ஆட்சியை இனிமேல் குறுக்கு சால் ஓட்டி இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை யாராவது உருவாக்க முடியுமா? பெண்களுக்கு அது ஒரு சாதனைன்னா 4000 ரூபாய் வந்துடுச்சு, 14 வகை பொருட்கள் வந்தாச்சு. இப்ப தகுதியுள்ள பெண்களுக்கு உரிமை தொகை என்று சொல்லி மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதற்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். இதை தாண்டி ஒரு சாதனை என்னன்னா, ஒரே நாள் 35 தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இன்றைக்கு அது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க எல்லோரும் மகிழத்தகுந்த வகையில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொன்வேளையில் சொன்னார், இவருக்கு வாக்களித்தோம் என்று வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடையும்படியும், வாக்களிக்காதவர்கள் இவருக்கு வாக்களிக்காமல் விட்டுவிட்டோமை என்று வருந்தும்படியும் என்னுடைய ஆட்சி இருக்கும் என்று அறிவித்ததை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய முனைப்பும் தன்னுடைய மூப்பையும் முன்வைக்காமல் எதுவாக இருந்தாலும் ஒரு குழுவை போட்டு பரிசீலித்து அந்த குழுவினுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு எல்லாம் தெரிந்தவனாக ஒருவர் இருக்க முடியாது என்பதை இயல்பாகவே உணர்ந்து ஒரு ஜனநாயக பண்போடு ஒரு நிர்வாகம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என் பெருமைக்குரியவர்களே, தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். 1 கோடி இளைஞர்களுக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் வேலையை பெறக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் ஒன்றை தொடங்குவதற்கு தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஏற்கனவே வேகமாக இயங்குகிறவர். அவர் தலைமையில் இன்றைக்கு அந்த தொழில்துறை வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு தொழில்துறை அனுமதி பெறுவதற்கு கடந்த ஆட்சி காலத்தில் எவ்வளவு சங்கடம் இருந்தது என்பதை தொழில் நடத்துகிறவர்களுக்கு தெரியும். இன்னைக்கு அந்த சங்கடமே இல்லை. தொழில் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற அனைவருக்கும் அதற்கான அனுமதியை 24 மணி நேரத்தில் கொடுப்பதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டு அது இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி ஒண்ணு, வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு நேற்றைக்கு கூட வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கான். பேர் மறந்துட்டார். வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் நேற்றைக்கு கொடநாடு வழக்க கையில் எடுத்திருக்கோம். வாக்குறுதியை நிறைவேற்றணும்ல, அது கொடுத்த வாக்குறுதி. அந்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு.
ஏன்னா சயான் அப்படின்னு ஒருத்தன் நேற்றுக்கு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி காவல்துறை கண்காணிப்பாளர் ரகசிய வாக்குமூலம் தந்துட்டான். ஜெயலலிதாவினுடைய டிரைவர் திவாகர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டான். இதை இப்படி சும்மா விடக்கூடாது, நான் சொல்ற ஆளையெல்லாம் விசாரிங்கன்னு அவன் ஒரு பட்டியல் தர்றான். ஆக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் பாரபட்சம் பார்க்கல. கே நகர்ல அம்மா உணவகம் என்கிற பெயர்ல ஒண்ணு இருக்கு. அவர் முதலமைச்சராக அந்த நாற்காலியில உட்கார்வதற்கு முன்னாலேயே ஒரு ஆர்வத்தில் ஒரு தொண்டன் என்ன செய்துட்டான், அந்த போர்டை எடுத்து கீழே வீசிட்டான். இன்னைக்கு மீடியா உலகம், ஊடகத்தினுடைய கண்களில் இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அத ஊடகம் பெரிதாக்கி போட்ட அடுத்த நிமிடத்தில் அவனை கட்சியை விட்டு நீக்குகிறார். கட்சியை விட்டு நீக்கியது மட்டுமல்ல, அவன் மீது வழக்கு பதிவு செய்து அந்த தம்பியை கைது செய்து சிறையில் அடைக்கிறார். அப்போது அவர் சொன்னார், என்னுடைய ஆட்சியில் பெற்ற மகனே தவறு செய்தாலும் என்னுடைய நடவடிக்கைகள் இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு முதலமைச்சர் அறிவித்து அதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அதிமுக தொண்டனுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அதிமுகவில் கூட இந்த அதிசயம் நடக்காது. ஆனா ஸ்டாலின் அந்த அதிசயத்தை இன்னைக்கு நிகழ்த்திட்டு இருக்கிறார். ஏன்னா அவங்க அப்படி அப்படி திட்டமிட்டு திருடினார்கள். இப்ப அரசாங்கத்துக்கு நிதி பற்றாக்குறை, வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணிட்டார் பழனிவேல் தியாகராஜன். ஒரு பெரிய பண்பாளர் பிள்ளை நம்முடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற அமைச்சர்ல ஒரு திராவிட இயக்க தொடர்பு உள்ள அமைச்சர்ல அவர் முக்கியமானவர். அவர் இன்னைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பித்து தமிழ்நாட்டு எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு அவர் உலகத்துக்கு சொல்லிட்டார். அவர் வெள்ளை அறிக்கை விட்ட அன்னைக்கு இவனெல்லாம் சத்தம் இல்லாம ஒன்று இருக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த நிதிநிலை இப்படித்தான் இருக்கு. இது எங்க விவாத பொருளாகிவிட்டது? இன்னைக்கு பல்கலைக்கழகங்களில் மாணவர்களுக்கு மத்தியில், பெண்களுக்கு மத்தியில் கடை தேற முடியாத குடியானவனுடைய நாக்கில் வாக்கில் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை இன்றைக்கு விவாத பொருளாகி இருக்கிறது. இதை வெளியிடுவதற்கு துணிச்சல் வேண்டும். எல்லாவற்றையும் பட்டியலிட்டு இன்றைக்கு அறிவித்து விட்டார். இந்த வெள்ளை அறிக்கையினுடைய விளைவு நிறைய வரி போட்டிருக்கணும், ஆனா போடல. எந்த புதிய வரியையும் போடாமல் ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ததை வரி போடுவதற்கு தான் என்று எதிரிகள் பேச ஆரம்பித்ததற்கு பிறகு வரி இல்லாமல் ஒரு நிதிநிலை அறிக்கை வந்திருக்கிறது. இந்த 100 நாள் ஆட்சியினுடைய சிறப்பு என்ன என்றால், இந்த ஆட்சியை கண்டித்து பொதுக்கூட்டம் அப்படின்னு போட்டு ஒரு தின பேச சொன்னா, இந்த ஆட்சியை கண்டித்து என்னால பேச முடியாதுன்னு மேடை விட்டு கீழே இறங்கிடுவான். எதிரிகள் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு, எதிரிகள் விமர்சனம் செய்ய முடியாத அளவுக்கு இந்தியாவில் ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் கழகத் தலைவர் ஸ்டாலின் ஆட்சி அது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இது வாக்குறுதி வரம்புக்குள்ள வரல. இப்ப பாண்டி செல்வம் எனக்கு அண்ணாவின் தமிழ் கனவு, தெற்கில் உதித்த சூரியன், எனக்கு மேடையில் இருக்கிற நிர்வாகிகளுக்கெல்லாம் அந்த புத்தகத்தை பரிசாக தந்தார். இன்னைக்கு இந்த பொன்னாடைன்னு ஒண்ணு போடுவாங்க, பார்த்தா பளபளபளன்றோம், துடைக்கவும் முடியாது, தூர போடவும் முடியாது. இன்னைக்கு ஒரு கலாச்சார புரட்சி இது. அவர் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிற புரட்சி என்னாச்சுன்னா, இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சந்திக்கிற பொழுதும் செம்மொழி சிற்பிகள்னு புத்தகத்தை கொடுக்கிறார். அதனால அரண்டுடான். ஏன்னா செம்மொழி, தி கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்கிற தகுதி என்னுடைய தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு, படிச்சு பார் அப்படின்னு கொண்டு கொடுத்துட்டார். குடியரசுத் தலைவரை சந்திச்சார். ஒன்லி போட்டோ ஆல்பம் அது, மதுரை.
அந்த புத்தகத்தை குடியரசுத் தலைவர் கொடுத்தார். குடியரசுத் தலைவர் கலைஞர் படத்தை திறக்க வருகிறார். தமிழ்நாட்டின் தலை சிறந்த எழுத்தாளர்கள் கீரா, ராஜம் கிருஷ்ணன், சீசு செல்லப்பா இவர்கள் எழுதி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகத்தையும் திருக்குறள் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அவர் கையில கொடுக்கிறார். இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு என்னாச்சுன்னா, தமிழ்நாட்டின் மேதகு கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் தன்னை சந்திக்க வருகிறவர்களுக்கும் புத்தகம் கொடுக்கிறார் என்ற ஒரு செய்தி வருகிறது என்றால், கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டியே இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் வழியை பின்பற்றுகிறது என்கிற ஒரு நிலைமையை அவர் தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கார். நான் சொன்னேன், முதலமைச்சர் இருந்தா வெட்டி பந்தா பெரிய வண்டி கிண்டி அதெல்லாம் எனக்கு வேண்டான்ட்டார். நான் சென்னைக்கு வந்தா நடைபயிற்சிக்கு செல்வார். ரோட்டினுடைய சாலையினுடைய ஒரு பக்கம் வண்டி போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் வண்டி போயிட்டு இருக்கு, நடுவில் மட்டும் வண்டி போகல. நான் டிராபிக் போலீஸ்ல கேட்டேன், ஏன் நடுவில் மட்டும் வண்டி போகல, வண்டிகளை எல்லாம் ஒதுக்கி விடுங்க என்னன்னு கேட்டேன். முதலமைச்சர் வந்துட்டு இருக்காரு, எனக்காக எந்த வாகனங்களை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நாங்களா இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு சொன்னது மட்டும் இல்ல, முதலமைச்சர் ஆழ்வார்பேட்டையிலிருந்து வீட்டுக்கு வர்றது வரைக்கும், கோட்டைக்கு வர்றது வரைக்கும், திரும்ப போகிற வரைக்கும் 10 அடிக்கு ஒரு பெண் காவலர் நிற்பாங்க. இதுதான் ஆட்சி. ஆட்சினாலே இதுதான். என்ன கேட்டா, ஒரு பெண் காவலர் நின்னா அவன் நின்றுகிட்டே இருக்கணும். முதலமைச்சர் எப்ப வருவாரு எப்போ போவாருன்னு தெரியும். அவன் நின்று, அவளுக்கு டியூட்டி அது. அந்த டே அவளுக்கு அதான் டியூட்டி. ஒரு பெண்களுக்கு இயற்கை உபாதை கழிக்க வேண்டுமானால் அதற்கு பாதுகாப்பான இடமும் வேண்டும், பத்திரமான இடமும் வேண்டும். ஆனா அந்த பெண்கள் என்ன செய்வார்கள்? யார் யோசிக்கிறா? இத தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யோசிக்கிறார். தனக்கென்று ஒரு மகள் இருந்தா இந்த உத்தியோகத்தை அவள் பார்த்தால் அவ எவ்வளவு சிரமப்படுவான்னு யோசிச்சு அடுத்த நாள் அறிவிக்கிறார், நான் வருகிற வழியில் பெண் காவலர்களை பாதுகாப்புக்கு நிறுத்துவது என்பதை இனிமேல் அதற்கு அனுமதி இல்லை, பெண் காவலர்கள் நிற்க வேண்டாம்னு அறிவிச்சு, காவலர்களுக்கு மத்தியில என்னை அண்ணன் ஸ்டாலினுக்கு இன்னைக்கு அவ்வளவு மிகப்பெரிய பேர் இன்னைக்கு அவர் வாங்கிட்டார். இதுக்கு பேர் தான் ஆட்சி. ஒரு கடைசி படியில இருக்கிறவனுடைய கதறலும் அவனுடைய கண்ணீர் குரலையும் எந்த ஒரு தலைவன் காது கொடுத்து கேட்கிறானோ அவன் தான் தலைவன். இன்னைக்கு அதை அப்படி நிப்பாட்டார். கோயம்புத்தூருக்கு போறார், அங்க ஓட்டு விழல. இந்த ஓட்டு விழலன்னு சொல்றதே இப்படி அப்படி சொல்லாதீங்கன்னு நான் எல்லாத்தையும் சொல்றேன். அங்கேயும் ஓட்டு விழுந்தது. நம்முடைய ஓட்டு என்ன ஆச்சுன்னா பிரிந்தது. அதனால அந்த வெற்றி சமவெளி, அந்த வெற்றி என்கிற முகட்டுக்கு நம்ம வர முடியல. அங்கேயும் நமக்கு அமைப்பு பலமா இருக்கு, நிர்வாகிகள் உற்சாகமாக வேலை பார்த்தாங்க. அங்க ஒரு காஸ்டிசம் விளையாடியது. அதையும் தாண்டி நம்ம இவ்வளவு ஓட்டு வாங்கி இருக்கிறோம். அந்த கோயம்புத்தூர் நமக்கு வாக்களிக்காத பகுதி அப்படின்னு சொல்லி ஒரு வஞ்சினம் அண்ணன் ஸ்டாலினுக்கு இல்ல. கொரோனா பெருந்தொற்று வந்ததற்கு பிறகு 2 தடவை போனார். 2 தடவை போய் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், தொழிலாளர்களுக்கான மருத்துவமனையில் போய் பாதிக்கப்பட்ட நோயாளியை பார்க்க வேண்டும் என்று தலைமை மருத்துவரிடத்தில் சொல்லுகிறார். ஆட்சி தலைவர் அது வேணுமா அப்படின்னு கேட்கிறார். தலைமை மருத்துவர் சீரியஸான பேஷண்ட் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறார். எல்லாவற்றையும் காது கொடுத்து கேட்டுவிட்டு இந்த சீரியஸான பேஷண்ட்டை தான் டாக்டர்கள் பார்த்து மருந்து கொடுக்கிறார்கள். இந்த சீரியஸான பேஷண்ட்டை பார்த்து தான் செவிலியர்கள் அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கிறார்கள். அந்த சீரியஸான பேஷண்ட்டை இவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்குகிற நான் பார்க்க கூடாது என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர்
அந்த கிட்டு என்பாங்க இங்கிலீஷ்ல, அந்த கவச உடையை அணிந்து பாதிக்கப்பட்ட நோயாளிகளை மரண பயம் இல்லாமல் நேருக்கு நேர் நின்று அவர்களிடத்தில் நலம் விசாரித்தார். இப்படி ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியாது. சில முதலமைச்சர் பிரதமர்லாம் குகையில் இருந்தது மாதிரி இருக்கான். ஆனா எங்க முதலமைச்சர் வெளியில வர்றார், கொரோனா பெருந்தொற்றில் பாதிக்கப்பட்ட நோயாளியை கூட அவர் இன்றைக்கு பார்க்கிறார். இப்ப இதை என்ன ஆகுறான், என்ன சொல்றான், இன்னைக்கு கர்நாடகத்தில் ஒரு குரல் வருது. அங்க இப்ப ஒரு பொம்மை முதலமைச்சராக, அங்க வர்ற முதலமைச்சர்கள் எல்லாருமே பொம்மை தான். ஆனா இப்ப பசவராஜ பொம்மைன்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் எஸ்.ஆர். பொம்மைக்கு மகன் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சீதாராமையாவும் எல்லா கட்சி தலைவர்களும் அந்த முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறான். தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கான், அவன் பேர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். டெல்லியில இருக்கிற அரசு பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் விலை குறைக்கலைன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 3 ரூபாய் பெட்ரோலுக்கு இன்னைக்கு விலை குறைத்து எத்தனை பேரு 2 கோடி இளைஞர்கள் இன்றைக்கு அதனுடைய பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேரு? 2 கோடி பேர். 2 வீலர் இல்லாத தம்பிகள் தமிழ்நாட்டில் இல்லை. இன்னைக்கு பெண்கள் இதயத்தில் இடம்பெற்று, இந்த நாட்டில் உழைக்கும் இளைஞர்களுக்கு மத்தியில் இடம்பெற்று, இந்த நாட்டில் தமிழ் பேசக்கூடியவர்களுடைய இதயத்தில் தங்கச்சிம்மாசனம் பெற்று, இந்த நாட்டில் ஒரு நல்ல நிர்வாகத்திற்கு ஆசைப்படுகிறவர்களினுடைய நெஞ்சிலே தனக்கென்று ஒரு அசையாத இடத்தை பெற்று ஒரு முதலமைச்சர் 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். யார் வேணும்னாலும் பார்க்க முடிகிறது, அவரை எல்லாரும் பார்க்கிறார்கள். அந்தி மாலை சாய்ந்தால் அறிவாலயத்தில் பார்க்கிறார். காலை நேரத்தில் கோட்டைக்கு புறப்படுவதற்கு முன்னால் வீட்டில் பார்க்கிறார். எந்த கடிதம் எழுதினாலும் முதலமைச்சர் பார்க்கிறார். கட்சி தலைவர்களே பார்க்க மாட்டாங்க. ஒரு முதலமைச்சர் கடிதத்தை பார்க்கிறார் என்பதை விட, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்று தேர்தலுக்கு முன்னால் நாடு முழுக்க பயணம் செய்து பொதுமக்களிடமிருந்து வாங்கிய மனுக்களை, அந்த மனுக்கள் மீது ஒரு தீர்வு காண்பதற்கு அதற்கு ஒரு தனி துறை உருவாக்கி, அதற்கு ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் ஐஏஎஸ் அதிகாரி ஷில்பா ஷெட்டியை நியமித்து இன்றைக்கு 2,20,000 மனுக்கள் மீது 100 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 100 நாள்ல 2,20,000 மனுக்கள் மீது இந்த ஆட்சியில் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை உருவாக்குவதற்கு யார்தான் முயற்சித்தாலும் அதற்கு வாய்ப்பில்லாத அளவுக்கு பாய்ந்து செல்லக்கூடிய ஒரு பளிங்கு நீரோடை போல ஒரு நிர்வாகத்தை முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, அதுக்கு என்ன சொல்றான்? நீட்டை சொல்றான். நீட்டு தேர்வு கூடாது என்பது திமுகவினுடைய கொள்கை. கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது நீட்டு தேர்வு தமிழகத்தில் நடக்கவில்லை. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழ்நாட்டில் நீட்டு தேர்வு நடக்கவில்லை. கையாலாகாத காசுக்கு குறைக்கிற சில கூலி பயல்கள் இந்த நாட்டின் நிர்வாகத்திற்கு தலைமை தாங்க வந்த பொழுது நீட்டு தேர்வு நடத்தப்பட்டது. நீட்டு தேர்வு நடத்தியதற்கு சூழலில் ஒரு இன்றைக்கு நிதியமைச்சராக இருக்கிற ஒரு பெண்மணி தமிழ்நாடு அமைச்சரவையில் தீர்மானம் போட்டு, நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்கள், இந்த வருடம் உங்களுக்கு விதிவிலக்கு பெற்று தருகிறேன் என்று சொல்லி தமிழ்நாடு அமைச்சரவையில் போட்ட தீர்மானத்துக்கு டெல்லி மதிப்பளிக்கவில்லை என்பதை விட, அந்த தீர்மானத்தை கையெழுத்து போடாமல் திருப்பி அனுப்பியதற்கு பிறகு அந்த தீர்மானம் எங்கே கிடக்கிறது என்று 2.5 வருஷம் அவர்களுக்கு தெரியல. இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன கேள்வி தெரியுமா? நீட்டு தேர்வுக்கு விலக்கு வேண்டும் என்று பேசிக்கொண்டு ஒரு பக்கத்தில் நீட்டு தேர்வு எழுதுவதற்கு மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கிற நிலையில் தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு என்ன? யார் கேள்வி கேட்கிறா? திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின்
கேள்வி கேட்டு முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் பதில் சொல்லுகிறார். இந்த கூட்டத்தொடர் முடிவதற்குள் நீட்டு தேர்வுக்கு விதிவிலக்கு வேண்டும் என்று இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்படும். இது இன்னைக்குள்ள கரண்ட் நியூஸ். என்ன சொல்றீங்க இதுக்கு? நீங்க அதுல உறுதியாக இருந்தீங்களா? இல்ல. இன்னைக்கு என்ன ஆச்சு? காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சர்கள், மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி, ஒடிசாவில் பிஜு பட்நாயக், கேரளாவில் பினராயி விஜயன், ஜார்க்கண்ட், இப்படி காங்கிரஸ் இல்லாத முதல்வர்கள், அண்மையில் இருக்கின்ற ஜெகன்மோகன் ரெட்டி, சந்திரசேகர் ராவ், ஒரு 12 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் தன்னுடைய மாநிலங்களுக்கு உரிமை வேண்டுமானால் ஸ்டாலின் தான் நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தலைவர் கலைஞரின் பிள்ளை அந்த இடத்தை நோக்கி இன்றைக்கு நகர்கிறார். முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் என்பது வெறும் சொற்றொடர் அல்ல, ஒரு 150 ஆண்டு கால வரலாற்றை அந்த வார்த்தையில் அவர் பதிவு செய்தார். ஒரு திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி தான், நீதி கட்சியினுடைய நீட்சி தான் என்னுடைய ஆட்சி என்பதை இந்த நாட்டில் சொன்னது மட்டுமல்ல, நீதி கட்சி ஆட்சி காலத்தில் செய்ய முடியாததை, கலைஞர் முயன்று முடியாததை இன்றைக்கு முடிக்கிற இடத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். ஆகவே மத்திய அரசாங்கத்தோடு சமர் செய்யவில்லை என்றாலும், சண்டை போடவில்லை என்றாலும், மல்லு கட்டவில்லை என்றாலும், நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்பதை அவர்களுக்கு உணர்த்துகிற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய நடவடிக்கைகளும் அப்பட்டமாக, கான்ஸ்பரன்சியாக, வெளிப்படைத்தன்மையாக இந்த ஆட்சி இப்படித்தான் இருக்கும் என்பதை எல்லோருக்கும் இன்றைக்கு சொல்லிவிட்டார். நேற்றுக்கு என்ன நடந்துச்சு? மைசூர் மாநிலத்தில் இந்த ஒருவர் அண்ணா யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலரா உட்கார முடியும். மைசூர் மாநிலத்தில் பிறந்தவன் தமிழ்நாட்டு யூனிவர்சிட்டியில எப்படி சான்சலர் ஆக முடியும்? முடிந்தது. தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியாமலேயே அவன் டெல்லியில இருக்கின்ற உயர்கல்வித்துறை, டெல்லியில் இருக்கக்கூடிய மனித கல்வித்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதினார். 3 ஆண்டு காலம் குப்பை கொட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டிய அளவுக்கு குற்றங்கள் புரிந்ததற்கு பிறகு இன்றைக்கு அதே அண்ணா யூனிவர்சிட்டி இன்டர்நேஷனல் லெவல்ல உலக அரங்கில் பேசப்படுகிற இடத்திற்கு அது கொண்டு வரப்படும் என்ற உத்தரவாதத்தை தந்தது மட்டுமல்ல, அதே பல்கலைக்கழகத்தில் பல ஆண்டு காலம் பணியாற்றிய வேல்ராஜ் என்பவர் அதே பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிர்மாணித்திருக்கிறார்கள். இதுல கவர்னர் தலையிட முடியாது. தலையிட்டா நடக்கிறது வேற. அப்படி அவர் தகவமைத்துக் கொண்டார், தற்காத்துக் கொண்டார், ஒரு டிப்ளமசியாக நடந்து கொண்டார். எல்லோருக்கும் பொதுவானவராக முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்கிற அந்த அழகான தோற்றத்தை மிக கண்ணியமாக வெளிப்படுத்திய தலைவராக இன்றைக்கு அவர் இருக்கிறார். இந்த பக்கம் பேரூர் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார், அந்த பக்கம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார், 2 அடிகளார் உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு நடுவில் முதல்வர் ஸ்டாலின் உட்கார்ந்துருக்காரு. அந்த படம் கண்கொள்ளா காட்சி. அடிகளாரை பார்த்த உடனே தடிகளார் காலிலே விழுந்துருவான். அவங்கள கௌரவமா உட்கார வச்சு தமிழ் அர்ச்சனை மொழி, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள், இதற்கு தமிழ்நாட்டு மக்களிடம் என்னுடைய அனுமதி வாங்க,
இதுக்கு அத்தாரிட்டி நீங்க தான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் வச்சு, அன்னைக்கு கலைஞர் இதைத்தான் செய்தார். குன்றக்குடி அடிகளார், பெரிய அடிகளார் காலம் சென்றார், அவரை உட்கார வச்சிருப்பார். இன்னைக்கு அந்த ஆதீனத்திற்கு தலைமை தாங்கக்கூடியவரை இன்னைக்கு உட்கார வச்சு இன்னைக்கு நடத்திட்டு இருக்கார். இனி ஒரு உண்மையை சொல்றேன் உங்களுக்கு. மதுரை ஆதீனம் இறந்துட்டார். 1986 கோவை இந்திய எதிர்ப்பு மகாநாட்டில் மதுரை ஆதீனம் பேசுறார். அந்த மாநாட்டில் தான் நான் அறிமுகம். அன்னைக்கு நான் பேசும் சொன்னேன், இவருக்கு கழுத்துல கிடக்கிறது ருத்ராட்சம் இல்ல, எல்லாம் வெடிக்குண்டுகள்னு நான் பேசின மாநாட்டில். அண்ணா அறிவாலய திறப்பு விழாவுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு கட்டியிருக்கீங்களேன்னு சொல்லி தன்னுடைய கழுத்துல கிடந்த தங்கச் சங்கிலி, கையில கிடந்த பொன் விலையெல்லாம் கலட்டி தலைவர்கிட்ட அன்னைக்கு அவர் கொடுத்துட்டார். இன்னைக்கு அவர் இறந்துட்டார். 1000 கோடிக்கு மேல இருக்கும் சொத்து மதுரை ஆதீனத்துக்கு. 1600 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ளது. அந்த மடத்தை ஆக்கிரமிக்கணும்னு திட்டம் போட்டார்கள். எங்கிருந்து திட்டம் போடுறான்? கைலாசாவிலிருந்து திட்டம் போடுறான். ஆமா, ஏற்கனவே திட்டம் போட்டு அந்த திட்டத்தை முறியடிச்சு அவனை விளட்டி விட்ட பிறகு மீண்டும் அந்த ஆதீனத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சி நடந்த பொழுது தர்மபுரம் ஆதீனத்திலும் திருவாவடுதுறை ஆதீனத்திலும் பயிற்சி பெற்று இன்றைக்கு இளைய தம்பரனாக இருக்கக்கூடியவர் தான் மீண்டும் அந்த ஆதீனகர்த்தராக நியமிக்கப்படுவார் என்று சைவ பெருமக்கள் நம்புகிற அளவுக்கு ஒரு செய்தியை இன்றைக்கு தந்திருப்பது யார் என்றால் அந்த மடத்தில் உள்ளவர்கள் அல்ல, எங்கள் நாட்டின் முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறார். இப்படி எல்லாம் செய்தச்சா தனி பட்ஜெட் எதுக்கு இருந்துச்சு? ரயில்வேக்கு இருந்துச்சு. இந்தியன் ரயில்வே என்பது உலகத்தில் பெரிய ரயில்வே. உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். இந்தியன் ரயில்வே மாதிரி தேசம் தழுவிய அளவில் ஒரு போக்குவரத்து இயக்கம் என்பது இந்தியாவில் தான் சாத்தியமாயிற்று. பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் காலத்தில் இருந்து அதுக்கு தனி பட்ஜெட், தனி அமைச்சகம், ரயில்வே பவன். இன்னைக்கு அந்த ரயில்வே லாகாவை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அதை தனியார் கையில் கொடுப்பதற்கு தகுடுதத்தங்கள் செய்து கொண்டு திடீர்னு ராயபுரத்தில் இருந்து புறப்பட்டு அம்மாவுக்கு சீரியஸ் சொல்லி சாயல்குடியிலிருந்து தகவல் வந்திருக்கு, நான் உடனே போகணும்னு சொல்லி புறப்பட்டு எக்மோர்ல போய் ஒரு ஓபன் டிக்கெட் எடுத்துட்டு அன்ரெஸ்டோட கம்பார்ட்மெண்ட்ல இருந்து போயிடலான்னா போக முடியாது. இன்னைக்கு 2020 மார்ச்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமை. 965 ரூபாய் டிக்கெட் இன்னைக்கு 1565 ரூபாய். இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வரணும்னு சொன்ன பிறகு நான் புக் பண்றேன். 1565 ரூபாய். அதுக்கு இன்னைக்கு மகத்துவத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அதை சிதைக்கிறார்கள். ஆனால் விவசாய பெருங்குடி மக்கள் 6வது விரலாக அலட்சியப்படுத்தப்பட்டார்கள். உழைத்தாலும் உலக்குதான் மிஞ்சும் என்றவர்கள் பேசப்பட்டார்கள். உழுவார் உலகத்திற்கு ஆணி. அவன் நடந்து செல்லுகிற சாலையில் இன்றைக்கு டெல்லியில் ஆணி அடிக்கப்படுகிறது. 10 மாதங்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். நாடு தழுவிய அந்த போராட்டம் உலகத்தின் கவனத்தை கவர்ந்த அந்த போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேளாண்மைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கை என்று அறிவித்தது மட்டுமல்ல, அந்த நிதிநிலை அறிக்கையை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிக்கிற பொழுது இந்த நிதிநிலை அறிக்கையை வல்லாதிக்கத்தின் அடக்குமுறைக்கு மத்தியில் தொடர்ந்து வேளாண் சட்டங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் என்று எங்க தீர்மானம்? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம். நம்ம சுவாசிக்கிற காற்று
உண்ணுகிற உணவு, இதுல எல்லாம் மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் நம்ம கொண்டு வரணும். கொண்டு வரலைன்னா அடுத்த சந்ததி ஆரோக்கியமாக இருக்காது. அதனால இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இயற்கை வேளாண்மையை நோக்கி தமிழகம் திரும்பும் என்கிற உத்தரவாதத்தை வேளாண் துறை அமைச்சர் தந்திருப்பது மட்டுமல்ல, அந்த பாசன பரப்பு நிலங்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படும் என்ற உத்தரவாதம் தந்தது மட்டுமல்ல, விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு உரிய விலை கிடைப்பதற்கு வருகிற நாட்களில் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொன்னதோடு இல்லாமல், இந்த நாடு விவசாயிகளை பராமரிக்கிற நாடு தமிழ்நாடு என்பதை நிரூபிக்கிற வகையில் இன்னைக்கு ஒரு தனி பட்ஜெட் அறிவிச்சு. இனிதான் இன்னொரு ஸ்டேட் இதை ஃபாலோ பண்ணுவான். அடுத்த ஸ்டேட் தமிழ்நாடு இந்தியாவின் காலடியில் கிடக்கிறது என்று ஏறி மிதித்த காலம் மாறி, தமிழ்நாடு இந்தியாவின் காலடியில் இருந்தாலும் இந்த நாடுதான் இந்தியாவுக்கு வழிகாட்டும். அண்ணா அன்னைக்கு சொன்னார், இந்தியாவின் வரலாறு கங்கை கரையில் இருந்து எழுதக்கூடாது, இந்தியாவின் வரலாறு காவிரி கரையில் இருந்துதான் எழுத வேண்டும் என்று அண்ணா சொன்னார். அண்ணா சொன்னது இதுவரைக்கும் நடைமுறைக்கு வரவில்லை. இப்பொழுது அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகி இந்தியாவின் வரலாறை காவிரி கரையிலிருந்து தமிழர்கள் தொடங்குகிறார்கள் என்கிற தித்திப்பான செய்தியை அவர் உலகத்திற்கு வழங்கியிருக்கிறார். இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. குறை இருக்கலாம், குறை இல்லைன்னு நான் சம்பத்து சொல்ல மாட்டேன். நிலவில் களங்கம் இல்லையா? நெல்லில் உமி இல்லையா? நீரில் பாசி இல்லையா? ஆகவே விமர்சனம் வந்தால் விமர்சனத்தை எதிர்கொள்ளவும், குறைகள் சுட்டிக்காட்டினால் அந்த குறைகளை களையவும் நாங்கள் சித்தமாக இருக்கிறோம் என்கிற வகையில் ஒரே நாள் 4 துறைக்கான மானிய கோரிக்கை ஜெயலலிதா நிறைவேற்றுவாங்க. கண்ணால பார்த்திருக்கேன் நான். கன்றாவியா இருக்கும். ஆனா இன்னைக்கு துறை வாரியான மானிய கோரிக்கைக்கு உத்தரவிட்டு தமிழ்நாடு ஒரு 100 நாளில் பள்ளத்தில் இருந்து சமவெளிக்கு வந்திருக்கிறது. 100 நாளில் இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. 100 நாளில் அந்தகாரத்தில் இருந்து மேட்டுக்கு வந்திருக்கிறது. 100 நாளில் தரைமட்டத்தில் இருந்து வானோக்கி திரும்புகிறது. அண்ணாந்து பார்க்கிறது உலகம். தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி உலகெங்கும் வாழுகிற தமிழர்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஆட்சிக்கு சாதனையினுடைய உச்சம் எதுவென்றால் தமிழ்நாடு பாதுகாக்கப்படும் என்கிற நம்பிக்கை எல்லா தமிழ் மக்களுக்கும், அவன் அதிமுக தொண்டனா இருந்தாலும் பாமக தொண்டனா இருந்தாலும். இங்கே மணியே பேசுறார், 10% இடஒதுக்கீடு அறிவிச்சவன் அதை நிறைவேற்றல. அந்த இடஒதுக்கீடை இன்றைக்கு அறிவித்து மிகப்பெரிய புரட்சி செய்திருக்கின்றார் என்று அவர் அறிவிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை இன்னைக்கு கொண்டு வந்து அண்ணன் ஸ்டாலின் 100 நாள்ல நிறுத்திட்டார். 100 நாள் தான், இன்னி நாள் இருக்கு, இன்னி 5 வருஷம் இருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் 5 வருஷம் இருக்கு. ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு திட்டம் போட்டு தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம பயணித்துட்டு இருக்கோம். ஒரு சர்வதேச அரங்கில் ஒரு டெவலப்மெண்ட் கண்ட்ரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல் தமிழ்நாடு. அதுக்கு பேரு டிராவிடியன் மாடல். ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக். ஐ ஆம் ப்ரவுட் டு கால் மை செல்ஃப் எ டிராவிடியன் என்று சொல்லுகிற அண்ணாவின் மணிவாசகத்திற்கு இலக்காகுகிற வகையில் ஒரு ஆட்சியையும் ஒரு கட்சியையும் ஒரே நேரத்தில் இயக்கிக் கொண்டிருக்கின்ற வெற்றி திருமகன் அண்ணன் ஸ்டாலின். அதை தாண்டி 100 ஆண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் ஒரே முகமாக உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களின் கண்ணுக்கு தெரிகிற நம்பிக்கையின் பெயர் ஸ்டாலின். துயரங்களுக்கு ஆறுதல் அவர் பெயர் ஸ்டாலின். துன்பங்களுக்கு விடுதலை அவர் பெயர் ஸ்டாலின். கனவுகளுக்கு நம்பிக்கை அவர் பெயர் ஸ்டாலின். அந்த நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வைப்போம், நமது நாட்டையும் மொழியையும் காப்போம் என்று சொல்லி வர்த்தகரடியின் சார்பில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அற்புதமான கருத்தரங்கில் கலந்து கொண்டு செவிமெடுத்து
கடைசி வரை காத்திருந்து கேட்ட உங்கள் கால் மலரில் என் கண்மலரை வைத்து வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு வடிவம் தந்திருக்கின்ற பாண்டி செல்வத்தை வாழ்த்தி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.